வணக்கம். தமிழக அரசு நிர்வாகத்தின் மிக முக்கிய பணியிடங்களை உள்ளடக்கிய குரூப் 1க்கான முதல் கட்ட தேர்வு குறித்த பல பயனுள்ள தகவல்களை அடுத்த அரை மணி நேரத்திற்கு பார்க்க இருக்கிறோம். குரூப் 1 முதல் கட்ட தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்த பல ஆலோசனைகளையும் தகவல்களையும் தருவதற்காக நமது அரங்கத்தில் காத்திருக்கிறார் சென்னை அப்பல்லோ பயிற்சி மையத்தின் இயக்குநருமான திரு ஷியாம் ராஜேஸ்வரன். 2010-2011 ஆண்டிற்கான குரூப் 1 தேர்வில் முதல் இடத்தை பிடித்திருக்கும் மதுராந்தகையும் துணை ஆட்சியராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் குரூப் 1 தேர்வு குறித்தான தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் குரூப் 1க்கான முதல் கட்ட தேர்வு பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடப்பாண்டு குரூப் 1 தேர்வு முறையில் பல்வேறு புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி. தேர்வு முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். குரூப் 1 தேர்வு முறையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு வரை முதல் கட்ட தேர்வில் 200 கேள்விகளும் பொது அறிவு தொடர்பானதாக இருந்தன. இந்த ஆண்டு முதல் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் 150 மதிப்பெண்களுக்கும் அறிவு தொடர்பான கேள்விகள் 50 மதிப்பெண்களுக்கும் கேட்கப்படும். கடந்த ஆண்டு வரை முதல் கட்ட தேர்வில் ஒரு இடத்திற்கு 20 பேர் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு முதல் ஒரு இடத்திற்கு 50 பேர் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். முதன்மை தேர்வு கொள்குறி வகை வினாக்கள் வகையில் 2 தாள்களாக நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் முதன்மை தேர்வு விரிவான விடை அளிக்கும் வகையில் 3 தாள்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 25 காலி பணியிடங்களுக்கு குரூப் 1 முதல் கட்ட தேர்வு நடைபெறுகிறது. 1,28,000 பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். அதிகபட்சமாக சென்னையில் 26,000 பேரும், கோயமுத்தூர், சேலம், திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர். வழக்கமாக மிக குறைந்த அளவிலான தேர்வாளர்களே விண்ணப்பிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 5,500 பேர் விண்ணப்பித்துள்ளனர். திரு ஷியாம் ராஜேஸ்வரன் அவர்கள், நம்ம குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்பது குறித்து அடிப்படையான விஷயங்களை பார்த்தோம். இது தவிர வேற என்னென்ன மாற்றங்கள் இந்த வருடம் செய்யப்பட்டுள்ளன? முதல் மாற்றம் முதல் கட்ட தேர்வு இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆரம்பத்தில் 200 கொஸ்டின் நீங்க சொன்ன மாதிரி ஜெனரல் நாலேஜ் பேஸ்டா இருந்தது, பொது அறிவு பேஸ்டா இருந்தது. இப்போ இதில் 150 கொஸ்டின் பொது அறிவும் 50 கேள்விகள் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் அந்த திறனாய்வு ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பேட்டர்னில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜில் முன்னாடி லாஸ்ட் டைம் 9 செக்மெண்ட்ஸ் இருந்தது. 2 பேப்பர் 1ல் 4 செக்மெண்ட், பேப்பர் 2ல் 5 செக்மெண்ட். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, அது 3 தாளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 9ஐயும் 3+3+3 அந்த 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் செக்ஷன் பேப்பர் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் ஆர் தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில் என்ற ஒரு சப்ஜெக்டை சேர்த்திருக்காங்க. மிச்சப்படி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல அந்த ஹெட்டிங்ஸ்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தாள் இருந்தது லாஸ்ட் இயர், அதை யூனியன் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது லெவல் இது 900 மார்க்ஸ் வந்ததால இந்த இன்டர்வியூ லாஸ்ட் டைம் போன இன்டர்வியூ 80 மார்க்ஸ் அதிகமாக இருந்தது. இனிமேல் 120 மார்க்ஸ், ஸோ 1020 மார்க்ஸுக்கு அதை கால்குலேட் பண்ணி அந்த சர்வீஸை அவார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்டேக் 1:50 ரேஷியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஆரம்பத்தில் 1:10 இருந்தது, அப்புறம் 1:20 ஆச்சு, இப்போ 1:50. ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இந்த மாடல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மாடலில் நம்ம ஊர்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேஜர் சேஞ்சஸ். தொடர்ந்து பேசுவோம். மதுராந்தகி, நீங்க சொல்லுங்க, இன்னமும் குரூப் 1 தேர்வுக்கான முதல் கட்ட தேர்வுக்கு இன்னமும் ஒரு குறைவான நேரமே இருக்கக்கூடிய சூழல்ல அந்த தேர்வை எழுதக்கூடிய தேர்வர்கள் எந்த அளவிற்கு மனதளவில் தயாராக வேண்டும்? மோஸ்ட்லி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. எவ்வளோ படித்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ரீச் பண்ணவே முடியாது. இன்னும் நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிற போது ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எக்ஸாம் ஹாலுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓப்பன் மைண்டடாக இருக்கும். நம்ம படித்தது தான் கேள்வியாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கிறனால நம்ம நிறையா கொஷின்ஸ் தெரியாமல் போகலாம். ஏன்னா இது ஜிகே பேஸ்டு ஒரு எக்ஸாம்னால கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா நம்மளால கவர் பண்ண முடியாம போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு சில கேள்விகள் தெரியலைன்னா அங்க அந்த டென்ஷன் அங்க இருக்கக்கூடாது. ஒரு சில அதுக்காக என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை முடிந்தவரை தவறா எழுதாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தெரியாத கேள்விகளை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை, டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட்ல ஷேட் பண்ற மாதிரி இருக்கிறனால நல்லா ஒரு கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான ஆன்சரை
ஷேட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஷேட் பண்ணிட்டு முடிஞ்சா you have to shade only in ballpoint pen. அதனால நம்ம திருப்பி எதுக்கும் எரேஸ் பண்றதுக்கான சான்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பதட்டத்துல இப்படி தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயத்துல ஸ்கிராச் பண்ணியோ இல்ல எரேசர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு இது. ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்கு நம்மளோட ஆன்சர் ஷீட். அட் த காஸ்ட் ஆஃப் ஒன் கொஸ்டின் ஆசைப்பட்டு நம்ம எக்ஸாம்ல இருந்தே டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி ஏற்பட இருக்கலாம். அகைன் இந்த தடவை வந்து புதுசா கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. 50 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கறனால பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் ஆப்டிடியூட்ல அவ்வளவா கான்பிடென்டா இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அந்த 150 ஜிகே கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 50 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த 50 ஆப்டிடியூட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தாங்கன்னா they may get tensed. நமக்கு தெரியாத விஷயங்கள் அதுல இருக்கலாம். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால டைம் கன்ஸ்ட்ரெயின் அங்க வரும். நம்ம இருக்கிறது வந்து நமக்கு 3 hours டைம் தான். அந்த 3 hours டைம்ல பேப்பர் முடிக்கணும். பட் இந்த 50 ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கே சப்போஸ் they are not comfortable with aptitude and they are choosing aptitude to do it first னா பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் கடைசியில அந்த 150 ஜிகே क्वेश्चनக்கு டைம் இல்லாம போயிடும். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் 2013ஆம் ஆண்டிற்கான குரூப் 1 முதல்கட்ட தேர்வின் வினாக்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் எவ்வளவு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் என்பதை இப்போது பார்க்கலாம். நியூமரிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்பான 50 மதிப்பெண்களுக்கான கேள்விகளும், ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியா தொடர்பாக 17 கேள்விகளும் இடம்பெறும். இந்திய அரசியலமைப்பு சார்பாக 12 மதிப்பெண்களுக்கும், இந்திய பொருளாதாரம் தொடர்பாக 10 மதிப்பெண்களுக்கும், இந்திய மற்றும் உலக புவியியல் பாடத்திற்கு 13 மதிப்பெண்களுக்கும் கேள்விகள் கேட்கப்படும். இயற்பியல் பாடத்திலிருந்து 10 மதிப்பெண்களுக்கான கேள்விகளும், வேதியியல், தாவரவியல் பாடங்களில் தலா 11 மதிப்பெண்களுக்கும், விலங்கியல் பாடங்கள் தொடர்பாக 11 மதிப்பெண்களுக்கும் வினாக்கள் இடம்பெறும். இதர பொது அறிவு மற்றும் தற்கால நிகழ்வுகள் குறித்த கேள்விகள் 25 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். தமிழக வரலாறு மற்றும் உண்மைகள் தொடர்பாக 10 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெறும். தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்திற்கு 12 மதிப்பெண்களும் வழங்கப்படும். கணினி குறித்த விழிப்புணர்வுக்கு 5 மதிப்பெண்களும், நீதிநெறி தொடர்பான கேள்விகள் 3 மதிப்பெண்களுக்கும் கேட்கப்படும். திரு ஷாம்ராஜேஸ்வரன், அதாவது நம்ம இந்த என்னென்ன பாடங்களிலே எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் என்ற பட்டியலில் பார்க்கும்போது பொது அறிவுக்கு வந்து மிக அதிகபட்சமாக 25 மதிப்பெண்கள் வரைக்கும் கேட்கப்படும் என்று இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்க. ரீசெண்ட் டைம்ல அதாவது 25 கொஸ்டின்ஸ் சொல்லணும், அது மார்க்ஸ் சொல்ற 25 கொஸ்டின்ஸ். இந்த ரீசெண்ட் எக்ஸாமினேஷன் ட்ரெண்ட்ல வந்து இந்த அதர் ஜெனரல் நாலேஜ், இதர பொது அறிவுகள்னு சொல்லுவாங்க. இந்த இதர பொது அறிவுகள்ன்றது வந்து இப்போ அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ன்றது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், literature related question, classical literature, recent controversial literature based questions, personality based questions, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் வந்து அந்த எஸ்எஸ்சி மாடல் டைப்ல வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய பொது அறிவு கேள்விகள் வந்து வருகிறது. அதனால அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து சப்ஜெக்டிவ் வெயிட், இப்போ வரலாறு, இடைக்கால இந்தியா, தற்கால இந்தியா, சமகால இந்தியா, பழங்கால இந்தியா அப்படின்றலாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து லிமிட் ஆகி இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் பேஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் ரீசெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரீசெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுதான் அப்ரோச், இந்த அதர் ஜெனரல் நாலேஜோட அப்ரோச். தொடர்ந்து பேசுவோம். மதுரந்தைக்கு நம்ம இடைவேளைக்கு முன்பு பேசும்போது ஒரு சில கேள்விகளை திருத்தம் செய்வதற்கு தொடங்கி ஒட்டுமொத்த உழைப்புமே வீணாய் போவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பது, அது பற்றியெல்லாம் நீங்க குறிப்பிட்டீர்கள். பொதுவாக தேர்வர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் அவங்க டென்ஷன் ஆகிறது தெரியும். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அப்படிங்கிறது கடல் மாதிரி, நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு தான் போவோம். அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவலை நான் சொன்ன மாதிரி ரீச் பண்ணவே முடியாது. ஸோ 10 கேள்வியில ஒரு 4 கேள்வி தெரியல அப்படின்னா நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் டென்ஷன் ஆவாங்க. இந்த என்டையர் சான்ஸே, அவங்க செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸே அது வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டென்ஷனை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கணும். ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு அவங்க ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்னுனால மூட் அவுட் ஆகி பண்ணனாங்க அப்படின்னா மற்ற நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு கூட அவங்களால சரி வேற பண்ணாம போக முடியல. ஸோ அதை வந்து மெயினா அந்த ஓப்பன் மைண்டடா போகணும். நிறைய பேர் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதுல இருந்து கண்டிப்பா வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு.
போகும்போது ஒரு ஓப்பன் மைண்டடோட போகணும். என்ன வேணா கேட்கலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஒரு ஜெனரல் நாலேஜ் பேஸ்டு டெஸ்ட். ஸோ அதனால என்ன வேணா கேட்கலாம், நமக்கு என்ன எவ்வளவு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு அட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது மெயினா. தொடர்ந்து பேசுவோம். த்ரிஷா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த தேர்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் சிவில் சர்வீஸ் அடுத்த ஆண்டிலிருந்து அந்த மாதிரி இது வந்து அந்த பெயரில் அழைக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவரை அறிவித்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு இணையான ஒரு தேர்வாக மாநில அளவில் இது கருதப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வுக்கு என்னென்ன பாட புத்தகங்களை அவர்கள் வந்து படிக்க வேண்டும், அது பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ ஸ்டேட் சிவில் சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ் ஈக்குவல், இட் இஸ் பெட்டர் தென் ஐஏஎஸ் தான் எப்பவுமே சொல்வேன் இந்த ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாம்ஸை. ஏன்னா இதே கேடர்லேயே அவங்க அலாட் ஆகிடுறாங்க. 22 years 23 yearsல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஐஏஎஸ் தான். அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ பாட புத்தகன்றது வந்து இந்த பொது அறிவு சம்பந்தப்பட்ட அந்த சிலபஸ்ன்றது வந்து நம்ம ஸ்கூல் புக் லெவலில் எப்பவுமே காமனாக இருக்கும். 6th standardலேருந்து 12th standard வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம காமனாக படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். 6th standardலேருந்து 10th வரைக்கும் உள்ள சமூக அறிவியல், அப்புறம் 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்திட்டம். இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்ததால அந்த பள்ளி கணக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் அரித்தமெட்டிக், அந்த மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் மெயின் எக்ஸாமில் இன்க்ளூட் பண்ணுறதால அந்த 6th to 10th இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 1 லெவல்ன்றது வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதனால +1 +2ல வந்து ஸ்பெஷலைஸ்டாக போவாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல்ஸ், அரசியல் அறிவியல், சமூகவியல், வரலாறு அப்படின்னு ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹியூமானிட்டிஸ்ல இது ஒரு சப்ஜெக்ட், பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டும், சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல ஜுவாலஜி, பாட்டனி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கணும். காமர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த ஹியூமானிட்டி சைட்ல. இதையும் அக்யூமுலேட் பண்ணும்போது அந்த அவங்களோட ப்ரிப்பரேஷன் மாடியூல் வந்து 70% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் ரெஸ்ட் 30% தான் வந்து இந்த அதர் ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், தற்கால நிகழ்வுகள். அதுக்கு வந்து காமனா வந்து நியூஸ் பேப்பர் ஒரு சோர்ஸா வந்துருது. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன், இந்தியா இயர் புக் ஒரு சோர்ஸா வந்துருது. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட பப்ளிகேஷன் புக்ஸ் இருக்கு, மேகசின்ஸ் வருது. இது அப்புறமா இன்டர்நெட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேக்டர் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு தான் இப்போ ரீசெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி லெவலில் சில டெக்ஸ்ட்லாம் இருக்கு. இதுதான் வந்து மேஜர் பேக்ரவுண்ட் அந்த பிலிமினரி எக்ஸாமுக்கு. ஸோ காமனாக என்னென்ன புக் அவைலபிளாக இருக்கோ அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிலிமினரி எக்ஸாம்ன்றது அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ், ஒரே நாளில் படித்து நாலேஜ் டெவலப் பண்ணுறதை விட ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அக்யூமுலேட் பண்ணி அந்த நாலேஜை கொண்டு வந்து அந்த எக்ஸாமில் அசஸ் பண்ண போகிறோம். காமனாக அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து சில்லி மிஸ்டேக், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக பதில் சொல்கிறது, கேள்வியை வந்து தவறாக படிச்சுக்கிறது, தவறாக புரிஞ்சுக்கிறது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேள்வி கேட்குற முறைகள்லாம் மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து அதில் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். சாதாரணமாக 80 பக்கம் வருது ஒரு புக்லெட், கொஸ்டின் புக்லெட்ன்றது. இப்போ அந்த 50 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி வரக்கூடியவங்க அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 hours பேலன்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அந்த ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இதில் முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. தொடர்ந்து பேசுவோம். மதுராந்தகி, இப்ப இந்த முதல்நிலை தேர்வுக்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய இந்த முக்கிய தேர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரி நடக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு நாள் வரையிலும் அது 2 பேப்பரா நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஏற்பட்ட மாற்றங்கள்னால 3 பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல நாங்க பிரிலிமினரிக்கு படிச்ச அதே சப்ஜெக்ட் தான், ஆனா கொஞ்சம் விரிவா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சிலபஸ் டிஎன்பிசில இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை பார்த்து அதுக்கு என்னென்ன ரிலவெண்டான புக்ஸ் அந்த டாபிக்ஸை பார்த்து படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியால நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அத்தனையும் படிச்சு நம்ம ஃபோக்கஸ் இல்லாம படிக்க கூடாது. ஸோ ஃபோக்கஸ் டு த டாபிக், என்ன சிலபஸ்ல இருக்கு, அதுல என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து படிக்கணும். இப்போ பாலிட்டி, மாடர்ன் இந்தியா இந்த மாதிரிக்கான கேள்விகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸா பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டும் நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு தான் போகணும். இல்ல கரெக்டான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பரான எவ்வளோ பெர்சன்டேஜ் படிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு படிச்சாதான். தொடர்ந்து பேசுவோம். தற்போது சிதம்பரத்தைச் சேர்ந்த முரளி கிருஷ்ணா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். முரளி கிருஷ்ணா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க முரளி கிருஷ்ணா, உங்க கேள்வி என்ன? சார் மேத்ஸ் எப்படி படி தேவையான மேத்ஸ் கொஸ்டின் எடுத்து 6 to 10 படிச்சா போதுமா, இல்ல டெஸ்ட் மார்க்ஸ் பார்க்கணுமா? அதாவது இந்த ஒரு கேட்கறது இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன்,
அதில் வந்து நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து எந்த எக்ஸாம்லையும் யூனிவர்சலாக 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கூல் அரித்தமெட்டிக்ன்றது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இப்போ 9th and 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கியது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வட்டி கணக்குன்னு சொல்லுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட், அப்புறம் மேட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, பேசிக்காக இருக்கக்கூடியது. அடுத்த லெவல் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்றது ஆவரேஜ், சராசரி, அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ரீசனிங்ல வந்து வெர்பல் எபிலிட்டி, நான் வெர்பல் எபிலிட்டி. டைரக்ஷன் சென்சஸ், இதெல்லாம் வந்து அந்த திசைகள், நோக்கங்கள், இதெல்லாம் வந்து ரீசனிங் எபிலிட்டியில் வரக்கூடியது. அடுத்தது 4வது செக்மெண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல், மீன், மீடியம், மோட், ஆவரேஜ், கோவரன்ஸ், இதெல்லாம் வரக்கூடியது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 4 செக்மெண்ட்டை வச்சு தான் இதை வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த 4 செக்மெண்ட்ல ஒரு சிலருக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்னாலே உள்ள அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா ரீசனிங் எபிலிட்டியை வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது, அதாவது எந்த மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அந்த ரீசனிங் எபிலிட்டி ஒர்க் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தியரி பேஸ்ட் வர்றதால அதையும் அவங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து அவங்க வந்து இந்த நம்பர் சீரியஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ எதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், 50ல் வந்து 35 நம்ம நல்லா பண்ண முடியும், 35 முழுமையாக பண்ணாலே வந்து அதை வந்து அவங்க எக்ஸலண்ட்டாக அந்த ரிசல்ட்டில் கொண்டு வரலாம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய அனுபவத்தில், அதாவது 14 வகையாக பிரிக்கப்பட்டு இருக்கிற இந்த பிரிவுகளில் எந்த பாடம் குறிப்பாக சிறப்பு கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி கொஞ்சம் நல்லா படிக்கணும். அப்புறம் மாடர்ன் இந்தியா, அந்த செக்மெண்ட் நல்லா படிக்கணும். அது இல்லாம நான் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்றது தமிழ். ஏன்னா அதுல லிட்ரேச்சர் எல்லாமே கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ் நிறைய இருக்கே அப்படின்னு சரியா படிக்காம போயிடுவாங்க. அதை சாய்ஸ்ல அதை விட்டுறலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலையில எக்ஸாம் ஹாலுக்கு போவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு நடந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்ல கொஸ்டின் பேப்பர் இருந்தது. அப்போ அந்த கேள்விகளை எழுத முடியாம, அந்த 3 ஹவர்ஸ்ல மேனேஜ் பண்ண முடியாம இருக்கிறவங்க, எனக்கு வந்து தமிழ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் தமிழ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முன்னா படிச்சு வச்சிருந்தனால நல்லா எழுத முடியுது. ஸோ அந்த இதே இது வந்து தமிழ் சரியா படிக்காம இருந்த மாணவர்களால எழுத முடியாது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். தற்போது திருவாரூரை சேர்ந்த பழனிவேல் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். பழனிவேல், சொல்லுங்க, கேள்வி என்ன? பாத்தீங்கன்னா இப்ப குரூப் ஒரு முக்கால்ஸ் பாத்தீங்கன்னா தமிழா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 9 to 6 புக்கு படிச்சா போதுன்றாங்க. பட் படிச்சா அதுல புக்கு அதோட வர கேள்வி இல்லை. அதுல அது என்ன பண்ணணும்? அதுக்கு அதாவது ஒரு இப்போ குரூப் 4 பத்தி கேட்டுட்டு இருக்காரு. பட் குரூப் 1 லெவல் ஆஃப் எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து 30% கேள்வி கொஸ்டின் தான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எதிர்பார்க்க முடியும். அதாவது முன்னாடி கேட்ட கேள்விகள்லாம் வந்து நேரடி கேள்விகள், அதாவது ஒரு கேள்வி 4 பதில் இருக்கும். இப்போ கேட்கக்கூடியது வந்து 4லேருந்து 5 ஃபேக்ட் வந்து அந்த கொஸ்டினோட இன்டர்லேட் ஆகும். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், இவை எதில் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வரும். விச் அமங் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் 1 and 2, 3 and 4 ஆப்ஷன் வரும். அசர்ஷன், ரீசனிங் டைப், அதாவது கேள்வி கேட்கிற முறைகள் மாறிடுச்சு. அதனால பழைய ஆங்கிள் போனா இவங்க அந்த கொஸ்டினை எங்க தேர்னாலும் கிடைக்காது. இப்ப 4 பேசேஜை ரிலேட் பண்ணி தான் அந்த கொஸ்டினே வருது. அதனால சொன்னேன், சாதாரணமா 80 to 90 பேஜஸ் அந்த புக்ல இருக்குது. அப்படின்னா அந்த ஒவ்வொரு கொஸ்டின் அவ்வளவு விரிவா இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சிவா படிச்சு அந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டா படிக்கவங்க மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதுதான் அந்த அவருடைய ப்ராப்ளமே. அதாவது அப்ரோச், அந்த ஃபோக்கஸை வந்து மாற்றி அப்ரோச் பண்ணணும், சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த சிவிலைசேஷனை பற்றி ஸ்கூல் டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் இன்டர் ரிலேட் பண்ணி அதை படிக்கும் போது தான் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஒரு முழு இமேஜ் கிடைக்கும். அப்புறமா அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து சரியான பதிலை கொடுக்க முடியும். தற்போது காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெருமாள் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். பெருமாள், சொல்லுங்க, கேள்வி என்ன? வணக்கம் சார். குரூப் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டினை பத்தி இதுவரையும் நாங்க எந்த பேங்க் எக்ஸாமோட அட்டன் பண்ணது கிடையாது. ஹலோ, சொல்லுங்க பெருமாள். சார், இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி சுலபமான ஒரு தெரிஞ்சு அட்டன் பண்றது எப்படி சார்? ஒரு சுலபமான வழிமுறை மட்டும் சொல்லுங்களேன். எந்த விஷயத்துக்கும் சுலபமான வழிமுறைகள் கிடையாது. அதாவது எப்படின்னா, இந்த ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்திருக்கு, ஒரு சிலர் வந்து தமிழ்லயும் அந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன், அடிப்படைன்றது நம்ம பள்ளி கணக்கு தான், ஸ்கூல் மேக்ஸ் தான் அதோட ஃபவுண்டேஷன்றது. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் மேக்ஸை காம்பினேஷன்ல போட்டு தான் அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வருது. இதுல வந்து இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். அதை வந்து ஆப்டிடியூட்ல ஒரு செக்மெண்டா வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணலாம்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து இந்த மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களை வச்சு
அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்கட் மெத்தட்லாம் ஸ்டாண்டர்ட் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த ஷார்ட்கட் மெத்தட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அதில் வரக்கூடிய டவுட்ஸையும் கிளாரிஃபிகேஷன் இந்த அரித்மெட்டிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள்ட்ட, ஏன்னா இது ஸ்கில் டெஸ்ட்னால அந்த ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஸோ வெறுமனையாக நம்ம பொது அறிவு படிக்கிற மாதிரி ஆப்டிடியூடை படிக்க முடியாது. ஸோ இதில் அறிஞ்சவர்கிட்ட அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக அந்த ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தக்கூடியவங்க, காலேஜ் லெவலில் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தக்கூடியவங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நடத்தக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இந்த பேங்கிங் வங்கி தேர்வுகளுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கக்கூடியவங்க இந்த ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் இந்த மெத்தடாலஜியை அடாப்ட் பண்ணணும். குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு, அதாவது முக்கிய தேர்வுகளை தேர்வாக ஆகக்கூடிய திறன் உள்ளவர்கள் கூட இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அப்ரோச் தான் பெரிய காரணம். அதாவது இது வந்து நான் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு பெரிய இஷ்யூ. நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்கிட்டேன். நான் மெயின் எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ போனேன். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மெயின் எக்ஸாம் எழுத முடியலை. எக்ஸாம் எழுதுனாலும் எனக்கு அந்த மார்க் வரலை, நான் கிளியர் பண்ணலை. நம்ம பேசுறதாலையும், நம்ம நிறைய புத்தகம் படிக்கிறதாலையும், நம்ம திறம்பட நாலேஜபிளா இருக்கிறதாலையும் நமக்கு வேலை கிடைக்க போறதில்லை. நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்கள்ல அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம எப்போ ப்ரெசென்ட் பண்றோம், எதை எழுதுறோம், எதை ஹைலைட் பண்றோம், எப்படி எழுதுறோம் அப்படின்றது தான் இதுல விஷயமே. சரி, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் மோர் அல்லஸ் இன்ன வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டி பேட்டர்ன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த ஸ்டைல் ஆஃப் ஆன்டிசிபேட்டிங் த கொஸ்டின், இதுதான் வந்து ரிமார்க்கபிள் ஏரியா. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ், எலிசிடேட், கமெண்ட், டிஸ்கிரைப், இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இங்கே மட்டும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்க எந்த கேடர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொஸ்டினையும் பாருங்க. நான் எல்லா கொஸ்டினும் படிச்சு பார்த்துருக்கேன். பீகார்லாம் சரி, ஆந்திராலும் சரி, கர்நாடகாலும் சரி, இட் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்ட் கொஸ்டின்ஸ் தான், மோஸ்ட் ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின், ஃபேக்ட் பேஸ்ட் ஆன்சர். ஸோ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணி எழுதுறதுக்கு சில லாக்ஸிட்டி இருக்கு. அதனால தான் இந்த டிஎன்பிஎஸ்சி மெயின் எக்ஸாமுக்கு தனி மெத்தடாலஜி. ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டினை ஃபேக்டாக தான் எழுதணும், சப்ஹெட்டிங்ஸ் போடணும், ஹைலைட் பண்ணணும், பாயிண்ட் வைஸ்ல பிரசன்ட் பண்ணணும், கன்க்ளூஷன் எழுதணும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற மார்க் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த நேர்காணல் அப்படிங்கறத பத்தி நீங்க நேர்காணல் அனுபவத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கும், சுருக்கமா சொல்லுங்க. நேர்காணல்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, நம்ம கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். அங்க இருக்க போர்டு மெம்பர்ஸ் நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அவங்க எவ்வளவு நம்மள பிரஷர் கொடுத்தாலும் நம்ம எப்படி அதை வித்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கறத அவங்க மெயினா செக் பண்றாங்க. சோ அவங்க கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியல அப்படின்னா கூட அதுக்காக நம்ம ஓவர் எமோஷனல் ஆகக்கூடாது. எதுவும் எப்பவும் அந்த டெம்பரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். குரூப் 1 தேர்வு குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஷியாம் ராஜேஸ்வரன், மதுராந்தகி, உங்கள் இருவருக்கும் நன்றி. மேலும் பல அண்மை செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.